அழகே அழகின் அழகே, அழகிற்கெல்லாம் அழகே. அழகே அழகின் அழகே, அழகிற்கெல்லாம் அழகே. அழகே உள்மன அழகே, அளவில்லாத அழகே. ஒளிமயமான உலகின் பேரழகே, ஒளிமயமான உலகின் பேரழகே. அழகே அழகின் அழகே, அழகிற்கெல்லாம் அழகே. அழகே அழகின் அழகே, அழகிற்கெல்லாம் அழகே. அழகே உள்மன அழகே, அளவில்லாத அழகே. ஒளிமயமான உலகின் பேரழகே, ஒளிமயமான உலகின் பேரழகே. அழகே 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 அழகே. மே மாதம் 28ஆம் தேதி பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 15 மற்றும் 22 முதல் அதிகாரம் 18 இறை வாசனம் 1 வரை. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் தீமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமயப்பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருள்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்சை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம்.
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16 வசனங்கள் 12-15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, தமிழகம் எங்கும் பட்டிமன்றங்கள் நடப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஒரே தலைப்பை எடுத்துக்கொண்டு அத்தலைப்பை எதிரெதிர் திசையில் ஆய்வு செய்வதே பட்டிமன்றம் என்பது. உண்மைக்கான தேடலை மக்களில் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டவையே இத்தகைய மன்றங்கள். வெளிப்படையாக தெரிபவற்றை அப்படியே நம்பிவிடாமல் அவற்றின் சாதக பாதகங்களை கூர்ந்து நோக்கி உண்மையை மக்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தை இது போன்ற மன்றங்கள் தம்மில் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் உண்மையை பற்றிய விவாதங்கள் காலம் காலமாக நடந்திருக்கின்றன. சில அரசர்கள் தங்களது அரண்மனையிலேயே உண்மைக்கான விவாதங்களை ஊக்குவித்திருக்கின்றார்கள். ஜனகர் என்பவர் அத்தகைய ஓர் அரசர். அவரது அரண்மனையில் தத்துவ இயலாளர்களும் ஞானிகளும் வரவழைக்கப்பட்டு விவாதங்கள் நடைபெறுவது வழக்கம். வெற்றி பெற்றவர்களுக்கு அரசர் நிறைய செல்வத்தை கொடுப்பதுண்டு. மைத்ரேயி என்ற பெண் யக்ஞவாக்கியா என்ற புகழ்பெற்ற ஞானியை ஜனகரின் அவையில் விவாதத்தில் வெற்றி கொண்டது குறித்து உபநிடதங்கள் பேசுகின்றன. உண்மைக்கான தேடல் கொண்ட இன்னொரு நாடு கிரேக்கம். அது அறிவையும் ஞானத்தையும் தத்துவ இயலாளர்களையும் கொண்டாடிய நாடு. தத்துவ இயலாளர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் கிரேக்கர்கள் என்பது மனதில் இருத்தத்தக்கது. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, பர்மனிடஸ், ஹெரக்ளைட்டஸ், தேல்ஸ், டயோஜினஸ் என்று பட்டியலை நீட்டிக்கொண்டே போகலாம். உண்மைக்கான தேடல் கொண்ட கிரேக்கர்கள் அவ்வப்பொழுது ஒரு சில பொது இடங்களில் ஒன்று கூடி கருத்துக்களை விவாதிப்பது வழக்கம். வித்தியாசமான கருத்துக்கள் கொண்ட மனிதர்கள் தங்களது கருத்துக்களை பேச அனுமதிக்கப்பட்டனர். அத்தகைய ஓர் இடம் ஏதென்ஸ் அருகிலிருந்த அரையொப்பாகு. இந்த இடத்தில்தான் உண்மையின் பால் தேடல் கொண்ட கிரேக்கர்களுக்கு உண்மையின் முழு வடிவான கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பவுல் எடுத்துரைத்தார். இதுவே இன்றைய முதல் வாசகம். எனினும் கிரேக்கர்களிடம் இருந்த பிரச்சனை என்னவெனில், அவர்களது உண்மைக்கான தேடல் முழுக்க முழுக்க மனித முயற்சி சார்ந்ததாக மட்டுமே இருந்தது. இறை வெளிப்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. எனவே பவுலடியார் இயேசுவின் உயிர்ப்பை பற்றியும் கடவுளை நம்புவது பற்றியும் பேசிய பொழுது அவர்களில் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். அன்புக்குரியவர்களே, உண்மைக்கான தேடலில் மனித முயற்சி மிகவும் தேவையானது என்றாலும் அதைவிட முக்கியமானது தூய ஆவியின் துணையை நாடுவது. தூய ஆவியாரின் துணையோடு மட்டுமே நாம் உண்மையை கண்டுகொள்ள முடியும் என்கின்றார் இயேசு. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்றார். உண்மைக்கான தேடல் நம்மில் பெரும்பாலான நேரங்களில் இல்லாதன் காரணமாக வெளிப்படையாக தெரியும் காரியங்களை மட்டும் நம்பி அவற்றின் பின்னே சென்று விடுகின்றோம். இந்தியாவில் நிலவும் அத்வைதம் என்ற தத்துவத்தின்படி இவ்வுலகில் நிலவும் அத்தனை துன்பங்களுக்கான அடிப்படை காரணம் மக்கள் உண்மையை புறம்தள்ளி வெளிப்படையாக தெரிகின்ற தோற்றங்களை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்வதே. உண்மை என்பது கடலுக்கடியில் கிடைக்கும் முத்து போன்றது. அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை.
உண்மையை கண்டுகொள்வதற்கு ஒரு பக்கம் மனித முயற்சி நிறைய தேவைப்படுகிறது. நிறைய வாசிப்பது, செவிமடுப்பது, சிந்திப்பது போன்ற காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் தூய ஆவியாரின் துணையையும் வழிகாட்டுதலையும் நாம் முழுமூச்சோடு தேட வேண்டியிருக்கின்றது. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மைக்கான தேடலை எம்மில் வளர்த்து கொள்ளவும், உண்மையின் ஆவியாருக்கு அதிகமாக திறந்த மனதோடு இருக்கவும் எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறை உண்மையே. ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறை உண்மையே. வழியறியா பேத எந்தன் துயர் நீக்கி துணை புரிவாய். ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறை உண்மையே. அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழ்வோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி. அருளாகி பொருளாகி உயிர்களுக்குள் உயிராகி வாழ்வோடு போராடும் நலிந்தவர்க்கு திடமாகி. இருளகற்றும் மொழியாய் நீ வா, மனக்குறை போக்கும் மருந்தாகவா. இருளகற்றும் மொழியாய் நீ வா, மனக்குறை போக்கும் மருந்தாகவா. வற்றாத கார்மழையே, காலத்தின் அறிகுறியே, என் வாழ்வின் கருப்பொருளே வா. ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழிகாட்டும் நிறை உண்மையே. புதிதாக்கி பாவம் என்னும் நோய் நீக்கி புது வாழ்வின் ஊற்றாகி. நீர் மீது அசைவாடி வையகத்தை புதிதாக்கி பாவம் என்னும் நோய் நீக்கி புது வாழ்வின் ஊற்றாகி. புதுப்படை பயனை மாற்றவா, எங்கும் இறையாட்சி நிறைவேற்றவா. புதுப்படை பயனை மாற்றவா, தென்றலிலே பேசிடுவாய், திசையட்டும் பரவிடுவாய். எம் மூச்சாய்